பேசி குளம்பேசி கோதிர்சீர் புகழனார் பணங்கொள் அரவு அகல் அல்குல் பைந்தொழியை மனம் நேர்ந்தார். இங்கு சொல்கின்ற அற்புதமான வாக்கியம் குணம் பேசி அவர்களுடைய குணநலன்களை பற்றி சொல்லுதல். நல்ல ஒழுக்கம், நல்ல சீலம், நல்ல எண்ணங்களை பற்றி பேசுவது தான் குணம் பேசி குளம் பேசி. இந்த குடியில், இந்த குலத்திலிருந்து பிறந்தவர்கள் எப்படி வேளாண் குடி, விவசாய குடின்னு சொல்கிறோங்களோ, எப்படி குடி மரபு அப்படின்னா அது போர் தொழில், அது ஒரு குடி, இது மறவர் குடி அப்படின்பா. இந்த மாதிரி இங்கே குடியை பற்றி சொல்லப்படுகின்றது. எம்பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய இதில் இந்த 24வது பாடலில் சுவாமி அவர்கள் சொல்கிறாங்க, கன்னி திரு தாதையார் மனம் இசைவு கலிப்பகையார். இந்த கலிப்பகையார் அம்மையை எம்பிராட்டி திலகவதியார் அம்மையை திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போ இதுவரை நம்ம சரித்திரத்தை விட்டு நோக்கணும். ஒரு எம்பெருமான் திருநாவுக்கர சுவாமிகளுடைய சரிதத்தை விட்டு நோக்கிறோம். ஆய நாளிடை இப்பால் அணங்கு அணையால் தனை வயந்த தூயகுல புகழனார் தொன்றுதொடு நிலைமை மேய வினைவயத்தால் இவ்வுலகை விட்டு அகல தீயாரும் வினி உழந்து விண் உலகில் சென்றடைந்தார். இவர் என்ன ஆயிட்டாருன்னா, அவர் கலிப்பகையார் போரில் உயிர் நீத்துட்டார். அதனால் திலகவதியார் அவங்க வாழ்வியல் கேள்விக்குறியாயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவபெருமான் மேலே இடைவிடாத அன்பு செலுத்தி அவங்க இறைவனுக்கு ஆட்பட்டாங்க. மேற்கொண்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கற்பு நெறியோடு வாழ்ந்துருக்குறாங்க. கற்பு நெறி வலுவாமல் கணவனாருடன் சென்றார். தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்தத பின் மாதா அவங்க அது மட்டும் இல்லாமல் திலகவதியாருடைய அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. திலகவதியார் அதை பற்றி அஞ்சலை. ஈசனுடைய திருவருளால் ஈசனை நினைஞ்சிட்டு தாய் தந்தையார் இல்லாட்டாலும் இறைவன் பெருமையில அன்பு வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒருவாறு பெரும் கலைஞர் மனம் தேற்ற துயரொழிந்து பெருவானம் அடைந்தவர்க்கு செய் கடன்கள் பெருக்கினார். மறுவார் மேல் மற்ற மன்னவர்க்கோர் மலையாக போம் கலிப்பகையார் ஒருவரும் போர்க்களத்தை கொடுத்து புகழ் கொண்டார். அவர் கலிப்பகையார் இறந்தத செய்தியை 30வது பாடலில் சொல்கிறார் சுவாமி. எந்தையும் எம்மனையும் அவருக்கு என கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறைமை அவருக்கே உரியது நான் ஆதலினால் நான் அவருக்கே உரியவன். அதனால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைப்புன்னு சொல்லி அவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, தன் கணவன் இருந்துட்டா தன் கணவனோடு தன்னையும் மாய்த்துக்கிறது வழக்கம். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அங்கே உள்ளவங்களாம் வேண்டாம் மருள் நீக்கிட்டாங்க. தன்னுடைய தம்பி இருக்கிறாரே திருநாவுக்கரசருடைய வாழ்வில் அந்த அம்மா அந்த செய்தியிலேருந்து மீண்டு திருநாவுக்கரசர் மருள் நீக்கியா என்கின்ற திருநாவுக்கரசர் சுவாமியெல்லாம் நினைச்சிட்டு அவங்க தனிச்சையிலே தம்பியை நல்வழிப்படுத்துவதற்காக வாழ்கிறாங்க. அந்நிலையை மிக புலம்பி அன்னையும் மக்களும் அகன்ற பெண்ணையும் நான் உமை வணங்க பெறுதலில் உயிர் தரித்தேன். என்னை இனி தனி கைவிட்டு ஏகுவீர் எனில் யானும் முன்னம் உயிர் நீப்பன் என மொழிந்து இடரின் எழுந்தினார். தம்பி சொல்கிறேன், அப்பா அக்கா நீ போயிட்டினா என்னால் ஒன்றும் வாழ முடியாதுக்கா, அதனால் நானும் இறந்துருவேங்க்கா, என்னால் அப்படி இருக்காதுன்னு சொல்லி தம்பியும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டதுனால திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காக வாழணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலே ஈடுதலா அன்போடு வாழ்கிறாங்க. தம்பியார் உளநாராயண வைத்த தயா உம்பர் அளவையோடு உலக சிவபெருமானை நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. பொன்மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருளை தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். இறைவன் மேலே இடிலா அன்போடு வாழ்ந்துட்டுருக்காங்க. மாசின் மனத்துயர் ஒழிய மருள் நீக்கியார் நிரம்பி தேசநெறி நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் எல்லாம் நல்ல தொண்டுகள் செய்துட்ருக்குறாங்க. காவலத்து குளம் தொட்டும் கடம்பாடு வலுவாமல் மேவினருக்கு வேண்டுவன மகிழ்ந்தளித்து விருந்தளித்தும் நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு வர அடியவர்களுக்கெல்லாம் நிறைய தொன்று தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈகை கவனத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நில்லாத உலக இயல்பு. இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது. அதனால தான் நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை. இந்த வாழ்வு நிலையானது அல்ல, இருந்தாலும் அல்லே நின்று அறத்துறந்து சமயங்கள் ஆனவற்றின். இப்படி இருக்கும்போது திருநாவுக்கரசர் சுவாமிகள் மருள் நீக்கியர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிவபெருமான் வழிபாட்டை விட்டுட்டு சமண சமயத்தில் இருக்கிறார். அதை கண்டு தன்னுடைய அக்கா தமக்கையார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இப்படி தம்பி இப்படி நம்ம நல்ல நெறியை விட்டுட்டு வேறு நெறியில் உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நல்லார் இருந்து உடற நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம் குறுகுவார். பாடலி புத்திரம் என்னும் பதி அணைந்து சமன் பள்ளி மாடு அணைந்தார் வல் அமனர் மருங்கடைந்து மற்றவர்க்கு வீடு அறியும் நெறி இதுவோ என மெய்போல் தங்களுடன் கூட வரும் உணர்வுகளை குறிபலவும் குழுவினார். இவர் சமண சமயத்தில் பாடலிபுத்தத்தில் பெரிய தர்மனுசரன் என்ற பட்டத்தை வாங்கிட்டு அவர் இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து தமக்கையார் ரொம்ப வருத்தனைப்படுறாங்க. இதுக்காக நான் என் தம்பியோடு நான் வாழணும்னு நினச்சேன், நானும் அப்பயே தன் கலிப்பகையோடு இறந்துருக்கலாமே கூட நினச்சிருக்கலாம்.
இப்படி வரலாறு இப்படி போகுது. வருகின்ற பாடலில் வந்து இந்த 39 பாடல் முடிச்சு 40வது பாடல்லேருந்து தொடங்கலான்னு இருக்கோம். இந்த சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அடியனை உய்யக்கொள்ளும்படி அன்புடன் அனைத்து அடியார்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கிக் கொண்டு, ஐயாம் அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு, இந்த பதிவை வந்து அடிக்கடி இதை செய்யுமெடுத்து இந்த செயலை புராணத்தை முடிக்கும்படி என்னை அன்புடன் விண்ணப்பித்து கொண்ட எம்பெருமான் அடியாராகிய பூதலிங்க ஐயார் அவருடைய திருவடியை வணங்குகிறேன். அவர் அடிக்கடி ஏன் பாங்கய்யா நீங்கள் பதிவு போடலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. அவர் நான் வணங்கலைன்னா அதை இந்த பதிவு மூலம் நான் சொல்லலைன்னா நான் வாழ்வியலில் எனக்கு ரொம்ப சிரமப்படும். அந்த அடியாருடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு இவ்வுரையை மீண்டும் தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். இனி 40வது பாடலிலிருந்து நம்ம பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய புராணத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வருகின்ற பதிவில் இதனுடைய தொடர்பை காண்போம். சிவாய நம.